பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல டாக்டர். உடம்பு தாமா முக்கியம். படிச்ச பொண்ணா இருக்கீங்க, இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கலாமா? அதுவும் கர்ப்பமா இருக்கிற பொண்ணு கவனமா இருக்கணும்ல டாக்டர். ரவி, உங்க வீட்டம்மாவுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. சரியா சாப்பிடாம வயிறை காய போட்டதுனால புண்ணாயிடுச்சு. அதோட உடம்பு வீக்கா இருக்கிறதுனால மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஏமா லீலா, இப்படி கூடவா இருப்பாங்க? உங்க வயிறுமா, அதுவும் இப்ப குழந்தை இருக்கிற வயிறு. அத காய போடுறது பெரிய குற்றம், தெரியுமா? சாரி டாக்டர். சரி சரி, இனிமேலாவது ஒழுங்கா சாப்பிடுமா. ஒரு வாரத்துக்கு காரம் எண்ணெய் சேர்க்க கூடாது. நான் மருந்து எழுதி தரேன், டைம் தவறாம சாப்பிடுங்க. ஏங்க, இவங்களுக்கு தான் அக்கறை இல்ல, உங்களுக்குமா? வீட்ல லேடிஸ் சாப்பிடுறாங்களா இல்லையான்னு பாக்குறது இல்லையா? இல்ல டாக்டர்மா, என் பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்க. நான் கொஞ்சம் அந்த சோகத்துல இருந்துட்டேன். நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும், வேலைக்கு சாப்பிடணும்னு எங்களையெல்லாம் ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிச்சு. ஆனா நாங்க லீலா சரியா சாப்பிட்டுச்சான்னு கவனிக்க தவறிட்டோம்மா. ஏன் லீலா, எங்களெல்லாம் கரெக்டா சாப்பிட வச்சுட்டு வயிற்று புள்ளத்தாச்சு, நீ பட்னியா கிடந்திருக்கியே, இது எவ்வளவு பெரிய பாவம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படி அலட்சியமா இருந்துட்டு. இத பாருங்கம்மா, இனிமே இப்படியெல்லாம் இருக்க கூடாது, புரியுதா? சரிங்க டாக்டர். இத பாருங்க ரவி, உங்க ஒய்ஃப பத்திரமா கூட்டிட்டு போங்க. அவங்க உங்களுக்கு கிடைச்ச சொத்து, அவங்கள நீங்க கவனமா பாத்துக்கணும். நேரத்துக்கு அவங்க உங்களை கரெக்டா சாப்பிட வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நேரத்துக்கு அவங்க மறந்தா கூட நீங்க சாப்பிட வைக்கணும். சரி டாக்டர், நான் பத்திரமா பாத்துக்கிறேன். வரேன் டாக்டர். சரிம்மா. இன்னைக்கு நான் கேக்குறதுல விழும் பாருங்கப்பா. உனக்கு தான் விழுது, எனக்கு எங்க விழுது தாயம்? சிதம்பரம் யாரு? அடே பொன்னுசாமியா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன தாயம் விளையாடிட்டு இருக்கீங்க? ஆமா, பொழுது போகணும்ல, உட்காருங்க. பவானி, ஐயாக்கு மோர் கொண்டா. இல்ல பரவாயில்ல, வெயில்ல வந்திருக்கீங்க, சாப்பிடுங்க. இல்ல இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அப்படியா? சரிம்மா. அப்புறம் சொல்லுங்க, ஏது அத்தி புத்தாப்புல இவ்வளவு தூரம்? நம்ம இடம் கொஞ்சம் இருக்குல்ல, மேற்க கண்வாய்க்கு பலபுரம். ஆமா, அதுக்கு இந்த பக்கம் அங்கங்க வீடுகளா ஆயிடுச்சுங்க. எனக்கு கொஞ்சம் பணம் முட, அதனால பிளாட் போட்டு எல்லாத்தையும் வித்துடலான்னு ஒரு அபிப்பிராயம். செய்யுங்க, தாராளமா செய்யலாமே. அது விஷயமா தான் உங்க காதுல போட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நீங்க மறந்துடலாம். பாக்கி வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எத்தனை பிளாட்டு, நீல அகலம் என்ன, ஆளை கொண்டாந்து முதல்ல கல்ல ஊனிப்படுறேன். சரிங்க, அதான் உங்ககிட்ட வந்தா மழை வேலையாகும்னு நல்லா தெரியும், அதனால தான் நேரம் உங்ககிட்ட வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணுமில்லைங்க. ஏன் தயங்குறீங்க? உங்க கமிஷன் தொகை தானே, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எந்த குறையும் வைக்க மாட்டேன். இல்லைங்க, நான் அதை பத்தி யோசனை பண்ணல. வேற என்ன சொல்லுங்க. ஐயா, நான் ஊர்ல எல்லாருக்கும் வீடு மனைன்னு வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறேன். எனக்குன்னு சொந்தமா ஒரு மனை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, எங்க அமைய மாட்டேங்குது. நமக்கு வர வருமானம் கைக்கு வாய்க்குமே சரியா இருக்குதா? ஓ, இவ்வளவுதானே? இந்த முறை நான் தர கமிஷன்ல ஒரு மனையை வாங்கி போட்டுருங்க. செய்யலாம். அதுக்கு இன்னொரு மாதிரி யோசனை செய்தான்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க. எப்படி நான் உங்க காலி மனையை வித்து தர போறேன், நீங்க கமிஷன் தர போறீங்க. அந்த கமிஷன் பணத்தை வச்சு நான் வேற மனை வாங்குறதுக்கு பதிலா உங்க காலி மனையை கொடுத்துருங்களேன் கமிஷனுக்கு பதிலா. என்ன சரிதானுங்களே? நல்ல யோசனை தான், அப்படியே செஞ்சிருவோம். என் மூலமா உங்களுக்கு ஒரு மன அமையுதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா சிதம்பரம்? நல்லதுங்க, நான் உடனே வேலையை தொடங்கி விடுறேன். எல்லாம் சுத்தமா செய்து கொடுத்துறேன். பவானி, அப்பா என் சட்டை துண்டை கொண்டாமா. கொண்டேனப்பா. வெளியே போகணும். இந்த துண்டு பிடி,
இந்த துண்டுபிடி. என்னப்பா பாதிலே கிளம்பிட்டீங்க? என்ன பண்றது, வந்தவர் வேலையை கொடுத்துட்டாருல, சுறுசுறுப்பா வேலையை தொடங்கினாதான் டயத்துல வேலை நடக்கும். அப்ப நான் மட்டும் தான் தனியா ஆணுமாக்கும். என்ன பண்றது, வேலையை முடிச்சு தந்தாதான் அவருக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். உங்க கடைசி காயும் வெட்டியாச்சு, நீங்க அவுட்டு, தோத்து போயிட்டீங்க. போனா போகுதுப்பா, என் பிள்ளைங்க கிட்ட தோக்குறது எனக்கு புதுசா, அது ஒரு சந்தோஷம் தான். துண்டை கொடுத்தாயி வரட்டுமா? கூட்ட பாத்துக்க. சரிப்பா. பயப்படாத, சீக்கிரம் வந்துடுறேன். ஏன் விஜய், காய்கறி எல்லாம் ஏன் இப்படி பதங்கலா இருக்கு? இந்த ஊர்ல இப்படிதான் இருக்குமா? இல்லக்கா, டெய்லி நல்லதா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் வதங்கலா இருக்கு, அதான். நீ மெட்ராஸ்க்கு வந்து ரொம்ப தான் மாறிட்ட. நம்ம ஊர் காய்கறி இப்படியா இருக்கும்? பார்த்தாலே கண்ணை பறிச்சிரும். அக்கா, நீ நம்ம ஊர் காய்கறி பத்தி பேசிட்டு இருக்க. இங்க இந்த மாதிரி காய் கிடைக்கிறதே பெரிய விஷயம். என்னமோப்பா, இங்க காசு தான் செலவு பண்றோம், ஆனா அதுக்கேத்த பொருள் கிடைக்குதா? என்ன விஜி, இன்னும் சமையல் பண்ணலையா? இப்பதாங்க காய் நறுக்கிட்டு இருக்கோம், இனிமேதான். இது என்னவோ பீர்க்கங்காவா என்னன்னே தெரியல. எல்லா வேலையும் அவரே பார்த்துப்பாரா, அதனால எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இதை இப்போ எப்படி தோல் சீவறதுன்னே தெரியல. என்னக்கா, நீங்க இன்னைக்கு சமைக்கிறீங்களா? ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா ஒரு வேலைக்கு போறாருல்ல, அதான். ஏந்தானோ, நீ வேலை வெட்டி இல்லாம சும்மா தானே இருக்க, இது கொஞ்சம் தோல் சீவிதாயேன். என்னது, நான் சும்மா இருக்கேனா? யார் அப்படி சொன்னது? நான் தான் சொன்னேன். ஏன் சொல்லக்கூடாதா? அது எப்படிங்க நான் சும்மா இருக்கேன்னு சொல்றீங்க? பீர்க்கங்காயெல்லாம் எனக்கு தோல் சீவ தெரியாது. எங்க வீட்டுல விளையிற பீர்க்கங்காய கூட எங்க அத்தை வீட்டுல கொடுத்து தோல் சீவி நாங்க வாங்கி சமைப்போம், தெரிஞ்சுக்குங்க. நீ தான் கிராமத்துல இருந்த பொம்பளையாச்சே, இந்த வேலையெல்லாம் நல்லா செய்வேன்னு சொல்லி சொன்னேம்மா. ஓஹோ, கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் டவுன்ல இருக்கிற நீங்க என்ன வேலை சொன்னாலும் அந்த வேலையெல்லாம் செய்வோம்னு நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? என்னக்கா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. அக்கா, நீங்க வச்சுட்டு போங்க, நான் சீவி தரேன். ரொம்ப தேங்க்ஸ் விஜி, எனக்கு அவசரமா வெளியே போற வேலை இருக்கு, அதான் ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டுமேனு கேட்டேன். இந்தா. ஏண்டி விஜி, நீ ஏண்டி முந்திரி கொட்டை மாதிரி நான் பண்ணி தரேன்னு சொன்ன? நானே அதை பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏண்டி அதை பண்ணி தரேன்னு சொன்ன? என்னக்கா நீ, பொதுவா ராஜி அக்கா இந்த மாதிரி வேலையெல்லாம் கேட்டதில்ல. அவங்க வீட்டுக்காரே எல்லா வேலையும் பண்ணிப்பாரு. இப்ப என்னமோ கேக்குறாங்க. உன்னால முடியலன்னா விட்டுறேன், நான் பண்றதை ஏன் வேண்டான்னு சொல்றேன்? அவங்களும் எனக்கு உன்ன மாதிரி ஒரு அக்கா தானே. நல்லா இருக்குடி, நானும் அவளும் ஒண்ணா? எப்ப இருந்துடி நீ இந்த மாதிரி கேட்டு போன? அவ உனக்கு மச்சான் பொண்டாட்டி, நான் கூட பிறந்தவ. நான் அவளும் உனக்கு எப்படி உண்ணாக முடியும்? என்னக்கா நீ இப்படி சண்டை கோழியா தலையை சிலுப்பிக்கிட்டு அலையிற? கேப்படி கேப்ப, நான் உனக்கு சண்டை கோழியா தெரியறேனா? ஒண்ணு மட்டும் நல்லா யோசிச்சு பாருடி, உன் மச்சான் பொண்டாட்டி என்கிட்ட வந்து பீர்க்கங்கா சீவித்தாங்க, அவளுக்கு இது பண்ண வராதுன்னு சொல்றாளே, அவன கவர்னர் வீட்டு பிள்ளையா, நாம அப்புறம் வீட்டு பிள்ளைங்களா? அவ படிச்சவ, வேலை பாக்குறா, அந்த ஏத்தம் தானே. இல்லன்னா நம்ம கிட்ட வந்து இப்படி ஏவுவாளா? இவளுக்கெல்லாம் படிச்சவங்கிற தீமுரு, காய்கறி சீவ தெரியாதமல்ல. நான் மட்டும் நான் வச்சு சமையல்காரியா, அவ வச்சு ஆளானா? அக்கா, இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க ஏதோ கேட்டாங்க, முடியாதுன்னு சொன்னேன், அதை நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன். அந்த அளவுல பேச்ச விடுவியா? என்னமோ வரிஞ்சு கட்டிக்கிட்டு வளைச்சு வளைச்சு பேசிட்டு இருக்க. ஏய், என்னடி பேசுற நீ? நேரா என்கிட்ட வந்து இந்த வேலை செய்றீங்களான்னு எந்த உரிமையில அவ கேக்குறா? அது இளக்காரம், நாம சொன்ன உடனே பண்ணுவாங்கங்கிற எகத்தாளம். சரிதான், உனக்கு வர வர மனசுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் கண்ட மெனிக்கு பேசிட்டு இருக்க. உன் கூட பேசிட்டு இருந்தா எனக்கு வேலையாகாது, நான் போய் என் வேலையை பாக்குறேன். என்னங்க, இந்த விஜய் பாத்தீங்களா? ஏன், என்ன புதுசா விஜய் பார்க்க சொல்ற? ஐயோ, வர வர அவ பண்றதுல எனக்கு சரியா படல, ஒரு டைப்பா நடந்துக்கிறா. ஏய், என்னடி புதுசா இதே கிளப்புற? நீங்க ஒரு பக்கம், நான் ஒண்ணு புதுசா சொல்லல, உள்ளதை தான் சொல்றேன். என்ன? அந்த ராஜி இருக்காளிங்க, அவ நேரா என்கிட்ட வந்து என்னமோ நான் அவ வச்ச ஆள் மாதிரி இந்த பீர்க்கங்காய கொஞ்சம் சீவி கொடுங்கறா.
அது மட்டும் இல்லைங்க, சும்மா தானே வேலை இல்லாம உட்கார்ந்துருக்கீங்கங்கறா. என்ன அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன இடக்காரமா இருந்தா அப்படிதான் பேசுவா. நான் அதெல்லாம் முடியாதுன்னுட்டேன். ஆனா இந்த விஜய் பொண்ணு இருக்கால, சும்மா இருந்து தொலைலால, என்கிட்ட கொடுங்க நான் அரிஞ்சு தரேன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. இத பாருங்க, இந்த ராஜு என்னமோ பெரிய கலெக்டர் மாதிரியோ, நாமெல்லாம் அவ வீட்டு வேலைக்காரங்க மாதிரியோ, இதெல்லாம் எனக்கு பழக்கம். நாம இப்போ கொஞ்சம் கெத்தா இருக்கணும். இந்த மாதிரி புழுக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா நம்மள இலக்காரமா தான் நினைச்சுக்குவாங்க. சரி, மதிய சாப்பாடு எங்க? தா அங்க இருக்கு. ஆ. என்னங்க, நான் ஒருத்தி அடி வயித்துல இருந்து மூச்சை இழுத்து பிடிச்சு பேசுறேன், உங்க காதுல விழவே இல்லையா? நீ பேசாம இருக்க மாட்டே? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்ன மாமா இது, நீங்க போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? சும்மா இருமா, ஏற்கனவே கவனிக்காம விட்டது தான் இவ்வளவு பெருசாச்சு. இந்த லீல இத குடி. இந்த அப்படி நம்ம புத்தி தாண்டா செருப்பால் அடிக்கணும். அந்த பொண்ணு நம்ம வேலைக்கு சாப்பிட்டோமா என்னன்னு விழுந்து விழுந்து கவனிச்சது. ஆனால் நம்ம அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சா என்னாச்சுன்னு ஒரு நாளாவது கவனிச்சோமா? அது எப்படிப்பா? லீலா தான் நம்மளே கவனிச்சுக்கிறா. லீலா சாப்பிடாம இருந்தது நமக்கு எப்படி தெரியும்? அதான்டா நம்மளை மாதிரி ஆம்பளைங்களுக்கும் இந்த பொண்ணுங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் அவங்கள பாரு, நாம் நேரத்துக்கு சாப்பிட்றோமா ஒழுங்கா தூங்குறோமான்னு விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. ஆனால் உடனே என்னை மாதிரி உள்ள ஆம்பளைங்க அவங்க ஆக்கி போகிறத தின்னுட்டு நம்ம வயிறு நிறைஞ்சா போதுன்னு காலை நீட்டி படுத்து தூங்கிடுறோம். நமக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. என்ன மாமா இது, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், அவ்வளவுதான். இல்ல லீலா, உன்னை பத்தி அக்கறை பட்டிருக்கணும். அததான் அப்பா சொல்றாரு. லீலா, நீ அலட்சியமா இருந்தேன்னு சொல்றியே, தப்புமா, ரொம்ப ரொம்ப தப்பு. நீ வேணா பசியும் பட்டினியமா இருக்கலாமா, ஆனா உன் வயிற்றுல வளர குழந்தை அதிகமா பட்டினி கிடக்கணும். சரி விடு, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்ப்பா. என்னப்பா? நான் இனிமே கடைக்கு வரல, வீட்டில் இருந்து என் மருமகளை பார்த்துக்கிறேன். நீ போய் கடையும் வியாபாரத்தையும் பார்த்துக்க, அதான் நல்லது. என்னப்பா சொல்ற? இல்லப்பா, வேண்டாம். ஏன் வேணாம்? எனக்கு என் பொண்டாட்டியோட அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அவளை விட்டு இனிமேல் என்னால் இருக்க முடியாது. அவளை கவனமா பார்த்துக்கிற ஒரு நல்ல புருஷனா இருப்பேன். அவளுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் வீட்டிலேயே இருக்கேன். நீங்க போய் கடையை பார்த்துக்குங்க. இல்ல, இனிமேல் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். என்ன, இந்த ஜூஸை சாப்பிடு. ஹாய் நிமி. என்ன ரொம்ப சந்தோஷமா வர மாதிரி தெரியுது? ஆமா, அப்படியே ப்ரௌசிங் சென்டர் போய் என் ஃப்ரெண்டு கூட ஜாலியா சாட் பண்ணிட்டு வரேன். என்ன சொன்னாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்? நதிங் ஸ்பெஷல், எப்பவும் கேஷுவலா பண்ற சாட்டிங் தான். அப்படியா? உங்க கம்பெனில அப்படி இருக்கு? அது ஸ்டீப்பா மேல போயிட்டே இருக்கு. என்ன ஒண்ணு, வர்றவங்க எல்லாரும் வேற சந்தோஷ்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். ஓஹோ, அதனால வேற கம்பெனில போய் அப்ளிகேஷன் போட்டீங்களோ? என்ன சொல்ற? எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க வேலை பார்த்த கம்பெனில நீங்க பண்ண கூத்துனால நிறைய நஷ்டப்பட்டு போச்சாம். தயவு செஞ்சு நீங்க வெளியே போங்கன்னு உங்களை அனுப்பிட்டாங்களாம். எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். ஓ, எல்லாம் தெரிஞ்சு போச்சா? ஆமா. இதோ பாரு நிர்மலா, ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கிறது? நீங்க வேலை பார்த்த கம்பெனிவே நஷ்டப்படுத்திட்டீங்க, அதனால உங்களை அங்க இருந்து துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பார்,
இடியாட்டிக்கா பேசாத. கம்பெனி நலனுக்காக நான் சில ரிஸ்கியான முடிவுகள் எடுத்திருந்தேன். அது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பில் கேட்ஸ் அவுட் ஆகி அந்த இடத்துல நான் இருந்திருப்பேன். அது ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் அவுட் ஆகி பில் கேட்ஸ் சேஃப் ஆயிட்டார். அதுக்கு நான் என்ன பண்றது? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இதெல்லாம் சகஜம், புரியுதா? அதுவும் இல்லாம நான் ஒர்க் பண்ண கம்பெனியோட பிரசிடென்ட் ஒரு சைனாக்காரன். அவனுக்கு நான் பேசின இங்கிலீஷும் புரியல, நான் எழுதி கொடுத்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கும் புரியல. தப்பா எக்ஸிக்யூட் பண்ணிட்டான், கம்பெனி நஷ்டமாயிருச்சு. இப்படியே பேசி ஏமாத்துங்க. ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு இதே வேலைதான். ஏய், இப்ப என்ன ஆகி போச்சு? என் வேலை விஷயத்துல சிக்கல் வரும் போகும், அத பத்தி உங்களுக்கு என்ன? யூஎஸ் போறதுக்கு உங்கள்ட்ட ஏதாவது பணம் வாங்கியிருக்கனா, இல்ல வாங்கிட்டு உங்களை எதுவும் ஏமாத்திட்டனா? இல்லையே. பண விஷயத்துல என்ன வச்சு நீங்க தான் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்க. அதுல நான் கரெக்டா இருக்கேன், நீங்களும் கரெக்டா இருங்க. அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத ஃபீல்ட பத்தி எல்லாம் பேசாதீங்க. இல்ல மாப்ள, ஏதோ கேள்விப்பட்டோம். என்ன கேள்விப்பட்டீங்க? கம்ப்யூட்டர் ஃபீல்ட பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு நெட்ல உட்கார்ந்து என் கூட சேட் பண்ணும்போது தான் நீங்க முத கம்ப்யூட்டரே பாத்தீங்க. அதான் பார்த்தன வெப் கேமரா முன்னாடி நீங்க உட்கார்ந்து பேசின அழக. இத பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நான் பண விஷயத்துல கரெக்டான ஆளா இருப்பேன். நீங்களும் அதுல மட்டும் கரெக்டான ஆளா இருங்க, மத்ததெல்லாம் அனாவசியம். என்னது சைலண்ட் ஆயிட்டீங்க? ஆரம்பத்துல பேசுறத பார்த்தா ரியாக்ஷன் பலமா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அடக்கி வாசிக்கிறீங்க. சம்திங் ராங். கண்டுபிடிக்கிறேன். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.